ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாவத் பெப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புது வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், அப்புறம் ஆண்டவரோட இதுல ஸ்டாண்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு சின்ன 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 ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கிளம்பிட்டோம். ஆனா எங்க கிடைக்கும், ஏதா கிடைக்கும் தேடுறதே பெரிய வேலையா இருக்கும் அந்த சின்ன ஐட்டம்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி எங்க போறோம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம் புது வீட்டுக்காக அப்படின்றத பாருங்க. பெஸ்ட் 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 அங்க போனா எல்லாம் கிடைக்கும். அங்கதான் போறோம் இப்போ. இத பாக்கும்போது கொஞ்சம் சின்னதா தான் பார்த்தேன். நம்ம வீட்டுல பெருசா பார்த்துட்டு இந்த மூஞ்ச கொஞ்சம் காட்டுப்பா, நல்லா காட்டுப்பா. இந்த மாதிரி இந்த டிவி தான் வேணுமாமா. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாம்சங் தானே பாது, சாம்சங் தான். 43 inches. நம்மளோட வீடு பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் வந்து அதுதான் நம்ம வைக்க முடியும். 55 65 எல்லாம் போக முடியாது. 50 வரைக்கும் போகலாமாப்பா? வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான், 43 தான் ஃபைனல். மரியாதை 43 தான். அதான் நம்ம ஸ்மார்ட் டிவி தானே. ஸ்மார்ட் டிவி தானே சொல்லுது. எஸ், இல்ல போனவனு போட்டுட்டா எனக்கு இமிடியேட்டா நெட்ஃபிளிக்ஸ் ஆல்ரெடி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், டிஸ்னி ஹாட்ஸ்டார் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. அதுல 3 மாசத்துக்கு வைஃபை கனெக்ஷன்ல இருக்குல்ல, ஃப்ரீ கனெக்ஷன் இருக்கு, அதனால ஃப்ரீ. ஐயோ, அங்கேயும் போனா இந்த மூஞ்சுகெல்லாம் டிவி போட்டு டார்ச்சர் பண்ணுங்களா? வேணா விட்டுரு, செலவு மிச்சமா போலாம். கேன்சல் பண்ணுங்க சார், டிவி வேணா விடு. இருக்கிற 2 நாள் நான் ஃப்ரிட்ஜ் வேணும். ஃப்ரிட்ஜ் அறுக்க மாட்டாங்க. 52 ரூபான்ற கதை தான். ஒன்று வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். பல்பி அரைஞ்சாங்க, டேபிள் மேலேயே கிடக்குது. நானு நேற்று போனப்போ வாங்கி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் நாங்க நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். சரவணா ஸ்டோர்ல தெரியுமா உனக்கு? என்ன பண்ணீங்க? ஆனா பார்த்தேன்ல, கம்பி கம்பியா வாங்கி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் காட்டுறேன். ஆனா கொஞ்சம் இந்த வாட்டி மாத்தி சோனி தான் போலான்னு பார்த்தோம். ஆனா அவர் தான் நம்ம பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு. சரி, யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு கடைசியில கிடைச்சது ஒரு வாட்டர் பாட்டில். எனக்கு குக்கர், அந்த வீட்டுல குக்கர் இல்ல. குக்கர் வாங்கி வச்சுக்கலாம். இங்க இருந்து எடுத்துன்னு போறேன் நானு. பிளாஸ்டிக் வாட்டர். ஓ, மில்டன். ஓகே. போனா போது இந்த பிள்ளைக்கு ஒன்று கொடுத்துருவோன்ட்டு கொடுத்துட்டாங்கப்பா. 4 மணிலேருந்து காலேஜ் போகும்போது இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி ஆல்ரெடி தண்ணி இருக்கு போல் இருக்கு, சில்லுன்னு இருக்குது. எனக்கு ஒன்று கேளுப்பா. உடனே அங்க இருந்து குஞ்சு பாப்பீங்களா? அதான் சிலிண்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்களா வீட்டுல? வாட்டர் பாட்டில் யார் கை வைக்கிறது? அதுக்கப்புறம் என்னது? குக்கர். எனக்கு குக்கர் எப்படி வச்சுக்கிறாங்க? நான் இப்போ அடுத்த கிஃப்ட் வாங்கி கையில் வச்சுனுங்கிறேன். ஆமா, இது பாருங்க. இது இப்போயா அது டைட் பண்ணி ஒரு மூடி, இதுக்கு ஒரு மூடி இல்லாம 2த்துக்கும் ஒரே மூடி. என்ன டெக்னிக்கா கிஃப்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இல்ல, அப்ப குக்கர்காரங்களே விவரம் ஆயிட்டாங்க. ஆமா, தெரியல. நம்ம குக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, நல்லா இருக்குது சார். பிராண்ட் தானே, மூஞ்சில் இன்ட்ரா வச்சுட்டு ஆமா. இல்லையே, இது ஆஃப் பண்றதுக்கு நான் தானே வீட்டுல. எப்போ குக்கர் சவுண்ட் கேட்டிருந்தாலும் குக்கரை ஆஃப் பண்றேன் அப்படின்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம தான் போய் ஆஃப் பண்றது மேக்சிமம். அப்பெல்லாம் போகும்போதே உஷாரா தான் போவேன், எங்கேயாச்சும் மூஞ்சில் இருந்து தூக்கிட்டு போகுது அப்படின்ட்டு. ஒன்னாவது. ஓகே, டைம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூவி வேற போகணும். ராயன் புக் பண்ணிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், ராயன் மூவி பார்த்தோம். எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரியே படம் போச்சு, செம்மையா போச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் என்ன, அதுதான் டேர்னிங் பாயிண்டே அதில் தான் இருக்கு. ஸோ அதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டா மௌலி. ஸோ நீங்க போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். பார்க்கலாம், ஒரு வாட்டிலாம் பார்க்கலாம். அவர் தனுஷ்லாம் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. செல்வராகவன் செம்மையா கலக்கிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா எல்லாருமே செம்ம நடிப்பு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் உழப்பி விட்டாங்க. மற்றபடி வந்து கதை யூஷுவல் ஸ்டோரியாவே கொண்டு போயிருந்தாலே வந்து அது வேற லெவல்ல இருந்திருக்கும் மூவி. அது யூஷுவல்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் காட்டி எடுத்துட்டாரு டைரக்டர் தனுஷ். சரிங்களா, அதனால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். என்னடா இது அப்படி நான் எதிர்பார்த்துட்டு போனேன், இந்த மாதிரி இருக்கணும் படம், அந்த மாதிரி இருக்கணும்னு. ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து நான் கேட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் போச்சு அப்படின்னாங்க. பட் நம்ம அப்படியே உல்ட்டா
ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் அது ஸ்டோரியோட மிங்கிள் ஆகி போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெறித்தனமாக போச்சு. ஆனாலும் அந்த வெறித்தனமாக போனது வந்து அவர் மட்டும் சிங்கிளாக தனுஷோட சிஸ்டராக நடிச்சிருந்தாங்க. சார்பட்டா பரம்பரை ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, வேற லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்தில் மூவி வந்து எக்ஸலண்ட் மூவி, தாராளமாக போய் பார்க்கலாம். என்ன சொல்கிறது, என்ன மாதிரி பர்சன்ஸ்க்கு அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து மற்றவங்க எல்லாமே வந்து சூப்பர்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, என்னது இவனுக்கு டெட்பூல் நீட்டு இருந்தான். சரி, அதையும் போய் பாத்துருங்க, அதுவும் நல்ல படமாமா. எங்கப்பா ராத்திரி 10:45 மணிக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டின்னு தெரியுறீங்க? சாப்பிடுறீங்கன்னா சாப்பிடுங்க, சாப்பிடலன்னா மூட்டை கட்டி எடுத்துலாம் சாப்பிடு ஓட. அங்க என்ன 12:30 மணிக்கு தான் போவோம். இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா கிளம்பி நம்ம வீட்டுக்கு தான் போறோம். ஸோ 2 days வெக்கேஷன் ட்ரிப் கிளம்பிட்டோம். நாங்கள் மூவி பார்த்துட்டு சந்தோஷமாக கிளம்பிட்டோம். ஒரு குறை இருக்கக்கூடாதுல்ல, மூவி பார்க்கலன்ட்டு. ஸோ மூவியை பார்த்துட்டு ஜம்முன்னு கிளம்புறோம். இப்போ நம்மலாம் யூஸ்வலாகவே 1 மணிக்கு தான் தூங்குவோம். என்ன வேமா, இப்போ நான் அங்கே போயிட்டு தூங்க வேண்டியது தான். ஏசி போட்டு ஏசி எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே இல்லைல்ல, அதனால் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் இன்றைக்கி புது வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம புது வீட்டில் போய் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, என்னப்பா பண்ணுற, கம்பிலாம் வாங்கிட்டு நம்ம ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஆமா, வந்ததுக்கு ஒரே அக்கப்போ நாங்க சொல்லிட்டு தான் போனோம், நாங்க வந்துருவோம். ஏன்னா இல்ல ட்ரிப் ஆயிடுச்சா. இங்க உள்ள வந்தா கரண்ட் இல்ல, இதுல ஓடுது, யூபிஎஸ்ல ஓடுது. என்னடா இதுன்னு கீழே இறங்கி போனா இல்லையே ஆன்ல தானே இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் போய் பார்த்துட்டு ஒரு ட்ரிப் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ராடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக. இப்போ அந்த ராடெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த ராடு வந்து ஒன்று வந்து ஐ திங்க் பத்தலைன்னு நினைக்கிறேன். புரியுதா? அந்த பக்கம் போடு. நான் தான் கஷ்டப்பட்டு இது நின்று வேடி பார்த்துருக்குதுப்பா. இது அங்க சரியா இருக்கா பார்க்கலாம். அங்க சரியா இருக்கா? இது எப்படி பாப்பா, இதை தூக்கி போய் வெளில வச்சுட்டு இது கரெக்டா இருக்கும் எப்படி இருந்தாலும். கரெக்ட், இது கரெக்ட். ஓகேவா? இது எத்தனை அடி தெரியுமா? 4 அடி. ஆமா, சரி ஓகே. இது அடுத்தது இது ஜூஸ் குடிங்க. இது அடுத்தது இதுவும் கரெக்ட் தான். நீ இருக்கிற பத்தியா ஆகாவலி. பரவாயில்ல அவள் தான். நீ அந்த இதெல்லாம் குமிழெல்லாம் போட்டீங்கன்னா எட்ஜ் விட்டு அவுட் வந்துடும். நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிரீன் எல்லாம். இது வந்து ரொம்ப பெருசுப்பா. நீதான் 7 அடி நீதான் நான் இல்ல. இதே அளவு வாங்கினது போதுமா இருக்கும்ல. இங்க இருக்கிறவனுங்க அப்படியே இங்க இருக்கிறவனுங்க ஓகே. நம்மளுக்கு முதல்ல வந்தவங்க தான் வந்து எந்த டூல்ஸுமே இல்லாம அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் மட்டும் இது பண்ணிட்டு வந்தோம். இதே அளவு கரெக்டா இருக்குது. அதே ஒன்றும் பிரச்சனை, கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? மோனாக்கு உருப்படியான ஒரு காரியம் பண்ணிட்டு வந்துருது இந்த பாட்டில். நம்ம எதுக்காக இந்த பாட்டில் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம அங்க டிவியும் ஃப்ரிட்ஜும் வந்து நம்ம கிரியாஸ்ல வாங்கியிருந்தோமா, அதனால நமக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இது குக்கர், ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் எல்லாமே எனக்கு கிஃப்ட் வந்துருக்கு. கொடுத்தாங்க. நம்ம ஏரியாலயே இருக்குது, தாம்பரம் கிரியாஸ்ல தான் நாங்க வாங்கணும். அதனால அவங்க ஆஃபர்ல எல்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆடி ஆஃபர் நிறைய போயிட்டு இருக்கு போல, அதனால நாங்களுமே போடுவோம். அடுத்தது வந்து இது வந்து கேனுக்கு வந்து என்னன்னா சார்ஜர்ல இது ஆகுது. பட்டன் அமுத்தினா தண்ணி வெளியில வரும், அதனால இப்ப சார்ஜ் போட்டு வச்சிருவோம். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் வாங்கினேன். இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன்னு நம்ம சரவணா ஸ்டோர் போறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த பெஸ்ட்ல போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஸ்பூனு, கத்தி, அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இதோட ராடோட குமிழ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இது வந்து இந்த மாதிரி ஒயிட் இது வாங்கினேன். சரி, எல்லாமே ஒயிட்டா இருக்குல்ல, இதுவும் ஒயிட்டா. ரோஸ்ல வாங்கிருக்கலாம். ரோஸ்ல வாங்கினா நல்லா இருக்கும், மேட்ச் ஆகாதே அப்படின்ட்டு வாங்கினேன் நான் அது. அப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு கரண்டி மாட்டுற ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்தேன் கிச்சனுக்கு.
நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்துரும், நாளைக்கு ஃப்ரிட்ஜ் வந்துரும், வந்துரும், டிவி வந்துரும். ஆப்பா நல்ல காலம்ப்பா. இங்க ஸ்விட்ச் போர்டு இருக்கிறதுனால 50 இன்ச் ஒர்க் அவுட் ஆகாது. நாங்க 43 இன்ச்சஸ் தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதா இருந்தா பிரச்சனை இல்லை, பெருசா இருந்தா நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது தானே. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் மட்டும் இல்ல. அப்புறம் எதுக்கு நீ வந்து இந்த துணிக்காய போடுறது வாங்கின? பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு. இப்ப நம்மளுக்கு அவசியமே இல்லை, வந்து 2 நாள் வந்துட்டு போறது தானே. நாடோடி மாதிரி நாங்க தூக்கி போற மாதிரி. இதுக்கு பேர் நாடோடி இல்லப்பா, நீ வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ற. ஈஸியா இல்லையா? இங்க இருந்து தூக்கிட்டு அங்க இருந்து வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்து காருக்கு வச்சு கார் வந்து கீழே இறக்கி இங்க கொண்டு வச்சதுக்குள்ள எங்க 3 நேரம் தள்ளுது. தள்ளும். அப்புறம் வந்து இது வந்து தோசைக்கல்லுக்கு தேய்க்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். இங்க ஒண்ணு நம்ம வீட்டுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போனோம். இதுவுமே வந்து சப்பாத்திக்கு மேல எண்ணெய் தேய்க்கிறதுக்கு இது வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கரண்டி, சின்ன கரண்டி, பாட்டில் போடுற கரண்டிஸ் வந்து கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வேற என்ன வாங்கிட்டு வந்தேன்? 2 ஸ்கிரீன் வாங்கிட்டு வந்தோம். ஆமா, ஸ்கிரீன் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் சைஸ் கரெக்டா இருக்குதான்னு பாரு. ஸ்கிரீன் சைஸ்லாம் கரெக்டா தான் இருக்கு. இந்த ஸ்கிரீன் இங்க வாங்கிட்டு வந்தோம். பெரிய பிரிச்சு காட்டு. ஒயிட்ல நல்லா இருந்தது फ्रेंड्स. ஒயிட் ஒண்ணே தான் இருக்குட்டாங்க, 2 இல்லன்ட்டாங்க. எனக்கு அப்படியே வருத்தமா. எடுத்து பிரிச்சு காட்டு பார்க்கலாம். நாளைக்கு மாட்டிட்டு காட்டலாம்ப்பா, அதான்ப்பா நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. சிக்குன்னு வேணும்னு இதை வாங்கி வந்தாரு. ஆமா பாப்பா, இது எப்படி இருக்குது பாரு, எப்படி மெரிச்சு வீண் அடிக்குது. அழகா இருக்குல்ல? தூக்கு. அவள்தான். சரி பாப்பா, இது ஆயிடும் பாப்பா. இங்க மாட்டு. அந்த இதை எடுத்துட்டு வந்தியாப்பா நீனு? இதுதான் எடுத்துட்டு வரலையே, மறந்துட்டேன். இந்த தள்ளி மாட்டு. ஓகே, சூப்பரா தான் இருக்குது. ஓகே फ्रेंड्स, இதையும் வாங்கிட்டு மாட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். ஒயிட் ஒண்ணே ஒண்ணு தான். இப்ப 2 வேணும். இது மாதிரி 2 இருக்குது. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு. 2 வேணும், அதனால இல்லன்ட்டாங்க. ஆனா இது நல்லா அழகா இருக்குது இல்ல பாப்பா? நானே பத்தல இல்ல. இந்த லைட்டையும் போடு. லைட் தான் போட்டுருக்கேன், போடுங்க. எப்படி தெரியுதுன்றது பாக்கிறதுக்காக. ஓகே ஓகே. நம்ம ரீல்ஸ்லாம் பண்ணலாம். ரீல்ஸ் அடி. ஓகே, கல்பிடு. நாளைக்கு ஃபுல்லா எங்களுக்கு வந்து இங்க வந்து கம்ப்ளீட் வேலை இருக்குது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து வீட்டை விசிட் பண்ற மாதிரி வேலை செஞ்சுக்கினே இருப்பாங்க. கட்டில் ஒருத்தர் ஃபர்னிச்சர் ஷாப்ல இருந்து கட்டில் நாளைக்கு டெலிவரி ஆகும். அதுக்கப்புறம் டிவி டெலிவரி ஆகும், ஃப்ரிட்ஜ் டெலிவரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனா டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் டவுட்ன்றான் தர்ஷனா. உடனே எல்லாம் வராது மச்சான், திங்கக்கிழமை மேலதான்டா வரும் அப்படின்றான். அவனுங்க சொல்றது சொல்லுவாங்க, ஆனா 99% கொடுத்துறேன்னு சொன்னாங்க. நம்ம கொடுத்தாலும் வாய்ப்புகள் நிறைய கொடுக்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். இல்லை சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஏன்னா நம்ம பிரியாணி செஞ்சு வச்சிருந்தோம் வீட்டுல. பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு சாப்பிட்டு நம்ம தண்ணியே இல்லை இப்ப இங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோ. ஓகே, பாய்.